ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டெக்னிக்கல் சைடில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க சார் நம்ம ஆஃபீஸில் அப்படின்னு. அப்போ அவர் இல்லைப்பா, நீ வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனாக உன்னை போஸ்டிங் எதுவும் போட முடியாது, அது கொஷின் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். நான் இதை ஏன் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா, ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனையே 3 monthsக்குள்ளே டெக்னிக்கல் பர்சனாக மாற்றிருக்காங்க மில்ரைட்டில். ஹலோ, எம் தேவேந்திரன். நான் 3 years சர்வோகிராஃபின்ற ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டெக்னிக்கல் சைட் போகணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அப்போ எங்கள் எம்டி கிட்ட பேசியிருந்தேன், எனக்கு டெக்னிக்கல் சைடில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க சார் நம்ம ஆஃபீஸில் அப்படின்னு. அப்போ அவர் இல்லைப்பா, நீ வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனாக உன்னை போஸ்டிங் எதுவும் போட முடியாது, அது கொஷின் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து அவர் சொன்னால், நான் உங்களுக்கு 6 months டைம் தரேன், நீ எதாவது ப்ரூவ் பண்ணி அவர் டேபிளில் உட்காந்துருந்தேன். அவர் மவுஸ் எடுத்து காமிச்சு இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் தான் உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஓகே சார், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ எங்கள் சீனியர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன். சார், இந்த மாதிரி எனக்கு டெக்னிக்கல் சைட் போன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போ வந்து ஒரு மில்ரைட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அப்புறம் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். 3 monthsக்குள்ளேயே நான் கேம்ப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் அந்த மவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி எங்கள் எம்டி கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டினேன். அவர் வந்து உடனே பார்த்துட்டு என்னை ப்ரொமோட் பண்ணார். மிஷின் ஷாப்பில் ஜூனியர் இன்ஜினியராக என்னை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நான் இதை ஏன் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா, ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனையே 3 monthsக்குள்ளே டெக்னிக்கல் பர்சனாக மாற்றிருக்காங்க மில்ரைட்டில். நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் சைட் போகணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க சரியான கைடன்ஸ் இல்லாமல் ப்ராப்பர் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரியான கோச்சிங் இருக்காது. அதனால தான் மில்ரைட்டை வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.